திண்டுக்கல் மாவட்டம் சின்னப்பள்ளப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் குடோன்ல பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம முதல்ல பார்க்கலாம். திண்டுக்கல் வத்தலகுண்டு சாலையில் இருக்கக்கூடிய சின்னப்பள்ளப்பட்டி பகுதியில் ஆரிஃப் என்பவருக்கு சொந்தமாக ஒரு பழைய பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வந்திருக்கு. இங்கே கழிவு மற்றும் பழைய பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து வைத்து மொத்தமாக பிளாஸ்டிக் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் இன்னைக்கு அதிகாலையில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு. இந்த பிளாஸ்டிக் என்பதால் தீ மலமலன்னு குடோன் முழுவதும் பரவ தொடங்கி இருக்கு. தீப்பிடித்து எரிவதை பார்த்த அருகில் இருந்தவங்க உடனடியாக திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைக்க முயன்று இருக்காங்க. ஆனால் பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர பல சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து வேடச்சந்தூர், ஆத்தூர் ஆகிய தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் தீயணைப்பு வாகனங்கள்லாம் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணி 4 மணி நேரத்திற்கு மேலா நடைபெற்று வருகிறது. இதுல 3 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 5 தீயணைப்பு வாகனங்களும் 30 தீயணைப்பு வீரர்களும் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வராங்க. 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தற்போது தீ கட்டுப்பாட்டிற்குள்ள வந்திருப்பதா தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.